கடந்த நவம்பர் 8ஆம் தேதியன்று வடக்கு ஜகார்த்தாவில் உள்ள சக்கோலா மனங்கா அத்தாஸ் நகரி 72 உயர்நிலைப் பள்ளியில் ஒரு பயங்கர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அங்கு 17 வயதுடைய மாணவர் ஒருவர் சுயமாக செய்யப்பட்ட வெடிகுண்டுகளை பள்ளி வளாகத்திற்குள் கொண்டு வந்ததால் வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது பல வெடிப்புகள் ஏற்பட்டன. இந்தோனேசியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவான டென்சஸ் 88 இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியதுடன் பள்ளி மசூதியில் 2 குண்டுகள் வெடித்ததாகவும், வாசிப்பு பகுதி மற்றும் மறுசுழற்சி மையத்தில் மேலும் 2 குண்டுகள் வெடித்ததாகவும் தெரிவித்தது. மீதமுள்ள 3 குண்டுகள் வெடிக்கவில்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் காரணமாக பள்ளியில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 100 பேர் காயமடைந்தனர். அவர்கள் தீக்காயங்கள் மற்றும் சில்லு காயங்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் மாணவர்களிடமும் அப்பகுதி மக்களிடமும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. தீவிர சிகிச்சை பிரிவில் தலையில் அறுவை சிகிச்சை பெற்று வரும் சந்தேக நபர் தற்போது காவல்துறையின் பிடியில் உள்ளார். இந்த அதிர்ச்சி தரும் வழக்கு இளைஞர் தீவிரவாதம் மற்றும் சமூகத்தில் அதன் மன ரீதியான தாக்கம் குறித்து கவலையை எழுப்பியுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.